நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டாக் அபவுட் தி 4 பிரின்சிபல்ஸ் டு கெரியர் சக்ஸஸ். பிரின்சிபல்னால் வந்துட்டு இட்ஸ் எ நேச்சுரல் லா. ஓகே. இந்த பிரின்சிபல் பற்றி நம்ம அவேர்னஸ் இருந்தாலும் சரி, அவேர்னஸ் இல்லைனாலும் சரி, இந்த பிரின்சிபல் வந்துட்டு நம்மளுடைய கெரியரில் வந்துட்டு இட் வில் ஆக்ட். ஓகே. அதனால் இந்த பிரின்சிபல் பற்றி நம்மளுக்கு அவேர்னஸ் இருந்தது அப்படின்னா வந்துட்டு இந்த பிரின்சிபல் எப்படி வந்துட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஒர்க் பண்ண வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பாசிட்டிவாக வந்துட்டு நம்ம வந்துட்டு கேரியரில் வளர்ந்துட்டே போகலாம். இந்த பிரின்சிபல் பற்றி நம்மளுக்கு தெரியல, இதில் நம்ம இதை இக்னோர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கேரியரில் டெஃபினட்டாக நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்கும். ஓகே. ஸோ இதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா லெட்ஸ் கெட் இன் டு திஸ். ஓகே. ஸோ த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு யூ நீட் டு டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் கெரியர். ஓகே. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மோஸ்ட் பீப்புள் ரைட், நான் பேசுகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தே எய்தர் blame their company, தே எய்தர் blame their boss, ஆர் இஃப் தேர் சேல்ஸ் அப்படின்னா தே எய்தர் blame their ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ், ஆர் இல்லை அப்படின்னா தே எய்தர் blame their கவர்மெண்ட், தே எய்தர் blame their ஃபேமிலி. சி பீப்புள் மோஸ்ட் பீப்புள் ஏன் ஜெயிக்கிறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னுடைய லைஃப் வந்துட்டு என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு பொறுப்பை எடுத்துக்கிறது இல்லை. இஃப் யூ வாண்டட் டு பிகம் கிரேட் சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் கெரியரை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா எஸ்பெஷலி உங்களுடைய கெரியர் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் வந்துட்டு உங்களுடைய கெரியரில் என்ன நடந்தாலும் காரணம் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இன்ஃபேக்ட் ரிப்பீட் திஸ் டு யுவர் செல்ஃப் ஃப்ரீக்வெண்ட்லி. கீப் யுவர் ஹேண்ட் இன் யுவர் ஹார்ட் அண்ட் சே ஐம் ரெஸ்பான்சிபிள், ஐம் ரெஸ்பான்சிபிள், ஐம் ரெஸ்பான்சிபிள். இதை சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பீங்க. ஓகே. நீங்கள் யாரையுமே ப்ளேமே பண்ணக்கூடாது. ஓகே. இதுதான் வந்துட்டு நம்பர் ஒன் சக்ஸஸ் பிரின்சிபல் டு யுவர் லைஃப் அண்ட் கெரியர் போத். ஓகே. இட் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கல அப்படின்னா வேறு யார் பொறுப்பு எடுத்துப்பாங்க சொல்லுங்கள். ஓகே. ஸோ 100% ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் தி ஃபஸ்ட் பிரின்சிபல் டு கெரியர் சக்ஸஸ். ஓகே. எது நடந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு ஜாப் வந்துட்டு உங்களை வேலையை விட்டு நிறுத்தினாலும் சரி, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் தரலனாலும் சரி, உங்களை வந்துட்டு ப்ரொமோஷன் கொடுக்கலனாலும் சரி, இல்லை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப மோசமாக பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஸ்கில் இல்லை, எது இல்லைனாலும் நான் நான் இப்போ எங்கே இருக்கணும் அதுக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு. வேறு யாரும் பொறுப்பு கிடையாது. என்னுடைய அப்பா அம்மா பொறுப்பு கிடையாது, என்னுடைய பாஸ் பொறுப்பு கிடையாது, என்னுடைய கம்பெனி பொறுப்பு கிடையாது, இல்லை கவர்மெண்ட் பொறுப்பு கிடையாது. நான் மட்டும்தான் பொறுப்பு. இந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா யூ ஆர் 96% அது மாசஸ் கம்பேர் பண்ணப்போ நீங்கள் எங்கேயோ போயிருவீங்க. ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். ஓகே. செகண்ட் பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா ஆடிங் வேல்யூ. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் அ பிஸ்னஸ். ஓகே. கம்பெனி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே. எப்போ நீங்கள் வளருவீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வளர்கிறதுக்காக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா நீங்கள் வளருவீங்க. ஓகே. Your salary is a reflection of how much value you add to your company. Okay, I repeat, your salary is a reflection of how much value you add to your company. Money in the bank, right? It's a reflection of how much value you add in the marketplace. உங்களுடைய மார்க்கெட் பிளேஸ் எது? நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனி தான். ஓகே. நிறைய வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக வளருவீங்க. கம்மியான வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்மியாக வளருவீங்க. வேல்யூ ஆடே பண்ணல அப்படின்னா வளர மாட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே. நீங்கள் வந்துட்டு ஒரு மேபி வந்துட்டு ஒரு லேபரிங் ஜாப் பண்ணுறீங்க, இல்லை வந்துட்டு ஒரு ஸ்வீப்பர் அந்த ஜாப் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு நத்திங் ராங் வித் தட். வெறும் அந்த வேலையை மட்டுமே நீங்கள் கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு பெரிய வந்துட்டு ஒரு வேல்யூ அடிஷனே கிடையாது. ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்வீப்பிங் மெஷினாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு இது பண்ணிடும். ஓகே. பட் இதுவே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த வேலையும் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட அப்கிரேட் பண்ணிக்கிறேன், என்ன நான் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக ஸ்கில் என்ன பண்ணணும், நாலேஜ் என்ன பண்ணணும், இல்லை வந்துட்டு மற்ற பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்கள நான் மேனேஜ் பண்ணுறேன், இன்ஸ்பயர் பண்ணுறேன், மோட்டிவேட் பண்ணுறேன், அடுத்த லெவலுக்கு அவங்களையும் கூப்பிட்டு போகிறேன். இந்த மாதிரி வந்துட்டு கம்பெனிக்குன்னு சில ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளமை நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு கம்பெனிக்கு சில நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதை எடுத்து பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய பாஸ்க்கு நிறைய ப்ரையாரிட்டி எடுத்துக்கணும், அந்த ப்ரையாரிட்டி அவர் ஃபுல்லாக பண்ண முடியாது, அவருடைய ப்ரையாரிட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்துட்டு போய் நிறைய வேல்யூட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வளருவீங்க. இது வந்துட்டு ஒன் ஏரியா. அடுத்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்பெனிக்கும் என்ன வேணும்? இதர் வந்துட்டு அவங்களுடைய சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லைனா ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்.
இல்லைனா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இந்த 3 ஏரியாவில் ஏதாவது ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணி நான் வந்துட்டு சேல்ஸ்க்காக வந்துட்டு நான் வந்துட்டு ஐடியா கொடுக்குறேன், இல்லை வந்துட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு இந்த ஐடியா வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன், இல்லை கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணது இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புது புது இனிஷியேட்டிவ், புது புது நார்மலாக ஒரு சில ரொட்டீன் வேலைலாம் இருக்கும், அதை பண்ணணும், நோ டவுட். அது இல்லாமல் இந்த மாதிரி புது புது இனிஷியேட்டிவ், புது புது ஐடியா, இதெல்லாம் தான் பண்ணுறப்ப தான் வந்து நீங்கள் நிறைய வேல்யூ ஆட் பண்ணுறீங்க. இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்லி யூ வில் க்ரோ. Okay, so the key here is adding more value to the company. Okay, in fact, type that in the comment box. Okay, adding value, type 10x value in the comment box. Okay, 10x value. நீங்கள் ₹1 உங்கள் கம்பெனியில் வந்துட்டு சேலரி வாங்குறீங்க அப்படின்னா ₹10 வேல்யூவாக கொடுக்கணுங்க. இதுதாங்க பிரின்சிபல் ஆஃப் கெரியர் சக்ஸஸ். ஓகே, ₹10,000 நீங்கள் சேலரி வாங்குனீங்கன்னா ₹1,00,000 நீங்கள் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா கடன் வளருவீங்க. ₹1,00,000 சேலரி வாங்குறீங்க அப்படின்னா ₹10,00,000 வேல்யூ கொடுங்க நீங்கள். ஓகே, யுவர் சேலரி இஸ் a reflection of how much value you add in the marketplace. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை அந்த கம்பெனியில், என்னால் வேல்யூ ஆடே பண்ண முடியல, ஏன்னா வந்துட்டு எல்லாமே ஃபிக்ஸ்டாக இருக்குது, என்னால் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா வந்துட்டு யூ பெட்டர் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல போய் அந்த கம்பெனிலையோ அந்த ஜாப்லேயோ போய் சேருங்க. Okay, so this is very very important. This is one of the very in fact 90% of your career success is will depend on this. Okay, this is most important. Most people, they're not consciously doing this. Okay, it's not about knowing, தெரியறது மட்டும் கிடையாது, இதை கான்ஷியஸாக வந்துட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்க. பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாருமே உங்களுடைய வளர்ச்சியை ஸ்டாப் பண்ண முடியாது, இன்க்ளூடிங் யுவர் பாஸ். ஓகே, ஜஸ்ட் கீப் திட் இன் மைண்ட் அண்ட் ஜஸ்ட் கோ ஃபார் இட். அதான் செகண்ட் பிரின்சிபல். தேர்ட் பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா, யூ நீட் டு ஹாவ் அ வெரி வெரி கிளியர் விஷன் ஃபார் யுவர் கெரியரில் ஜெயிக்கணும் அப்படின்னா. விஷன்னா என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸில் நான் என்ன சேலரி வாங்க போகிறேன், அந்த சேலரி வாங்கணும் அப்படின்னா எனக்கு என்ன அடிஷ்னல் நாலேஜ் அண்ட் ஸ்கில்லாம் தேவைப்படுது, அந்த ஸ்கில்லை இப்போ இருந்து கற்றுக்க ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் 3 year to 4 year வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு கம்பெனியில் வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் இருக்குது அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் ஆனால் இங்கே சேலரி எனக்கு வரும். வைஸ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கான எனக்கு வந்துட்டு என்ன ஆட்டிடியூட் எனக்கு தேவை, என்ன நாலேஜ் எனக்குலாம் தேவைப்படுது, என்ன ஸ்கில் எனக்கு தேவைப்படுது, அதெல்லாம் வந்துட்டு 3 வருஷம் கழித்து நான் ஆக போகிறேன் அப்படின்றது வந்துட்டு இப்போ ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான நாலேஜ் ஸ்கில்ஸு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டெவலப் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தட் இஸ் தி அல்டிமேட். என்ன கேட்டீங்கன்னா, ஓகே, நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே வந்துட்டு ஐ வாண்ட் டு கோ டு டாப். தட்ஸ் வெரி வெரி கிளியர் கிவன் டு மீ. ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்லி ஐ ஒர்க் ஆன் மை செல்ஃப். எவ்ரி சிங்கிள் டே ஐ யூஸ் டு ஒர்க் ஆன் மை செல்ஃப் 3 hours per day. That is the, if you ask me, that is the competitive advantage. Okay, nobody is working on themselves 3 hours a day. என்னையோட அதிகமாக மார்க் வாங்கினவங்க காலேஜில், என்னையோட அதிகமாக வந்துட்டு நாலேஜ் இருக்கவங்க, இது எல்லாமே வந்து நான் வந்துட்டு சர்க்கிள் போட்டேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, I know where I wanted to go and I am working on myself every single day. Okay, இது இருந்தது அப்படின்னா, see, why people succeed and why people don't succeed is only because of goals, is only because of vision. Leadershipனுடைய one of the hallmark quality is having a very very clear vision. Leadership is not about leading others. That is one part. Leadership is first leading yourself. நம்ம கிட்டத்து நம்மளை வேலை வாங்குறது தான் வந்து இருக்கிறதுலே டஃபஸ்ட் ஜாப். ஆர் யூ அக்ரீங் வித் மீ? ஓகே, getting the job done from ourselves is the most toughest job in the world. ஓகே, உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அப்படி தான். ஓகே, ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹேவிங் அ வெரி வெரி கிளியர் விஷன் இருந்தது அப்படின்னா, அந்த விஷனை நோக்கி நம்ம வந்துட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது, ஒரு கிளாரிட்டி இருந்தது அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த வேலை வாங்குறது ஈஸி. எனக்கு விஷனே இல்லை, நான் எங்கே போகிறேன்னே எனக்கு தெரியல அப்படின்னா எப்படி அங்கே போவோம் சொல்லுங்கள்? சான்ஸே கிடையாது. ஓகே, இஃப் யூ டு நாட் நோ வேர் யூ வாண்ட் டு கோ, யூ வில் கோ நோ வேர், அண்ட் கோயிங் நோ வேர் இஸ் நாட் எ குட் பிளேஸ். ஓகே, ஸோ டெவலப் எ கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி ஆன் வேர் யூ வாண்ட் டு கோ. அண்ட் இதே மாதிரி ஒரு டைம் இதை டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அதை அப்படியே வச்சுட்டு இருக்கணும்னா யூ கேன் கன்சிஸ்டன்ட்லி இம்ப்ரூவ். ஓகே, என்னுடைய விஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்ரிடே வந்துட்டு தட் இஸ் எவால்விங். எவ்ரி டைம் ஐ திங்க் அபவுட் தட் இஸ் எவால்விங். ஸோ அதனால் வந்துட்டு யூ கேன் கன்சிஸ்டன்ட்லி எவால்வ் யுவர் விஷன். இப்போ உங்களுக்கு இருக்க நாலேஜ் அண்ட் ஸ்கில்லை வச்சுட்டு நீங்கள் இந்த இதுதான் கிரியேட் பண்ண முடியும். பட் நாலேஜும் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுடைய விஷன் மாறினே இருக்கும், உங்களுடைய மைண்ட் செட் மாறினே இருக்கும்.
இஃப் யூ ஆர் சரௌண்டிங் யுவர் செல்ஃப் வித் த ரைட் மென்டார்ஸ், உங்களுடைய விஷன் கன்சிஸ்டண்ட்டாக எவால்வே ஆயிருக்கும். என்னுடைய விஷன் இப்போ நான் வந்துட்டு எனக்கு நான் 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் இப்படி தான் ஆகணும்னு சொல்லி எனக்கு கிளாரிட்டிலாம் கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு என்னுடைய மென்டார்ஸ் நான் பார்க்குறேன், அவங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்க எப்படி வளர்றாங்க, இதெல்லாம் பார்த்தா அந்த அந்த குவாலிட்டி வந்து எனக்கு அப்படியே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் ஆகிடுது. ஓகே, அதுதான் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் பி கிளியர் ஆன் யுவர் விஷன். தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபார் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, தட்ஸ் தி தேர்ட் பிரின்சிபல். ஃபோர்த் பிரின்சிபல் கேட்டிங்க அப்படின்னா, இந்த 21st செஞ்சுரியில் தெர் இஸ் ஒன்லி ஒன் ஸ்கில் யூ நீட். ஓகே, ஒரே ஒரு ஸ்கில் தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, யூல் பி சர்ப்ரைஸ்ட். The only skill you need in the 21st century is learning new skills, building new skills. Okay, type new skills in the chat box. Okay, type new skills in the chat box, comment box. ஓகே, நியூ ஸ்கில்ஸ்னால் சரி, இந்த 21st செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ என்ன கற்றுக்கிறோமோ ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் பார்க்குறப்போ அந்த ஸ்கில் வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும். அதுதான் ரியாலிட்டி. இன்றைக்கி நீங்கள் என்ன புதுசாக ஸ்கில் கற்றுக்கிறீங்களோ அந்த ஸ்கில் 3 வருஷம் 4 வருஷத்தில் வந்துட்டு அப்சல்யூட் இட் வில் பிகம் வேஸ்ட். அஃப்கோர்ஸ் சில ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன் ஸ்கில், லீடர்ஷிப் ஸ்கில், மேனேஜ்மெண்ட் ஸ்கில், இதெல்லாம் வந்துட்டு அழிக்கவே முடியாது, எப்போவுமே தேவைப்படும். பட் சில ஸ்கில்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் வில் பிகம் வேஸ்ட். ஏன் அப்படின்னா வந்துட்டு the world is consistently evolving, the world is consistently changing, technology is improving. ஸோ அதனால் வந்துட்டு the only skill you need to master in 21st century is the skill of learning new skills. I repeat, the only skill you want to master in 21st century is the skill of learning new skills. You need to build new skills. ஸ்கில்ஸ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கில் ஸ்டாக் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்கில் மட்டும் வச்சுக்கிறது இல்லை. ஓகே, அந்த ஸ்கில்லை வந்துட்டு அடுக்கிக்கிட்டே போகணும். அதுதான் வந்துட்டு ஸ்கில் ஸ்டாக் அப்படின்னு. ஓகே, எந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்கில் ஸ்டாக் அதிகமாக இருக்கோ, நிறைய ஸ்கில் இருக்கோ, அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுடைய சேலரி, உங்களுடைய இன்கம் வந்துட்டு அதிகமாகிட்டே போகும். ஓகே, இப்போ ரீசெண்டாக ஒன்று வந்துட்டு ஐ டிஸ்கவர்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுடைய இன்கம் வந்துட்டு உங்களுக்கு பத்தலை, உங்களுடைய சேலரி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா it doesn't mean that you don't know anything. It doesn't mean that you are something wrong with your career. It only means that you don't have sufficient skill. You don't have money making skill. You don't have high income skills. அது இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதை கன்சிஸ்டண்ட்டாக டெவலப் பண்ணீங்க அப்படின்னா people is going to pay you more, company is going to pay you more. Okay, so build consistently new skills every single day. Okay, that's the key. That's the fourth principle I wanted to share. Okay, so these are all the 4 principles. If you just master these 4 principles, if you just be aware and consistently practicing on ஒரு இதவே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு it will completely change the game for you. Okay, now are you believing that you are the architect or your own future? You are the architect or your own future. You need to believe that. Once you believe that, then take action on it. Okay, awesome. Another important thing I wanted to share is we all need to think that we are all knowledge workers. If you are a working professional, if you have some degree to you, you are a knowledge worker. Knowledge worker na என்னது? நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லை, டைமுக்காக நமக்கு வந்துட்டு யாரும் சேலரி கொடுக்கல, யாரும் வந்துட்டு பே பண்ணல. என்ன ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அந்த டைமில் அதுக்காக தான் வந்துட்டு people or company is paying us. ஓகே, லேபரிங் ஜாப் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் வந்துட்டு 8 மணி நேரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் யூ ஆர் நாலேஜ் ஒர்க்கர், இஃப் யூ ஹாவ் அ டிகிரி டு இட், உங்களுடைய நாலேஜும் ஸ்கில்லையும் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் அதே கம்பெனி வேல்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் பெய்டு பேஸ்ட் ஆன் ஹவு மச் டைம் யூ ஒர்க். யூ ஆர் கெட்டிங் பெய்ட் ஆன் how much results you are creating for the company, how much value you are creating for the company. That is the only determinant. Okay, so don't get confused with how much time you are working. அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே என்ன வேல்யூ நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, அதுதான் வந்துட்டு கீ டிட்டர்மினன்ட். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இன்ஸ்பயர்ஸ் யூ. இந்த வீடியோ இன்ஸ்பயர் உங்களை பண்ணியிருந்தது அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் தட் லைக் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு நிறைய வந்துட்டு உங்களுக்கு வரும். வீக்லி வந்து நான் ஒரு 3 வீடியோ அப்லோட் பண்ணுவேன். டோன்ட் மிஸ் எனி வீடியோ, ஜஸ்ட் கனெக்ட் வித் மீ ஆன் a person to person. ஓகே, அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்
என்ன உங்களுடைய பிக்கஸ்ட் லேர்னிங், எதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகே, see மற்றவங்க மாதிரி ஜஸ்ட் வந்துட்டு வீடியோ வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு அப்படியே போகிறதுலாம் இருக்கும். ஓகே, லெட்ஸ் பி வெரி கிளியர், யூ வாட்ச் திஸ் வீடியோ till the end, become the man of the word, apply whatever you wanted to do. Okay, type that in the chat box, comment box. என்ன இது வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், அதுதான் இன்டென்ஷன். ஓகே, I would love to read that. Just type that in the comment box and hit that like button and subscribe to the channel. Okay, and I have an invitation for you, special invitation. Okay, if you are watching this video and if you are already my community member, நீங்கள் ஆல்ரெடி என்னுடைய சில்வர் மெம்பர்ஷிப் கம்யூனிட்டி மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா, I want you to upgrade to the next level, because when you are upgrading to the next level, you are surrounding yourself with the like-minded people, you are surrounding yourself with the action takers. Okay, and also ஜாப்ல வந்து நீங்கள் வந்துட்டு எப்படி வளருது அப்படின்றது, that's one area. And டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் வந்தீங்க அப்படின்னா, I will teach you how to create multiple streams of income through your own knowledge and skill. எப்படி வந்துட்டு மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ணுறது, அதுதான் வந்துட்டு தட்ஸ் அன் அல்டிமேட் சொஃபிஸ்டிகேஷன். See, anything which is in one number is bad, especially with respect to business or career. ஒன்றுத்த மொத்தம் எதையும் நம்பிட்டே இருக்கக்கூடாது. ஜாப் இஸ் ஒன் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம். அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு மற்ற ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் பில்டு பண்ணுறது, ஹவு யூ கேன் மானிட்டைஸ் யுவர் ஓன் நாலேஜ் அண்ட் ஸ்கில், லைக் ஹவ் am I doing currently. Okay, if you want to learn that, if you want to create multiple streams of income, if you want to protect your family, just join the diamond membership. That is the place to be in, because that is where all the high accountability and high action oriented people are joining that. Okay, that's the first step if you're a community member. If you're not a part of my community member, I suggest please check the link in the video description. என்னுடைய லைவ் மாஸ்டர் கிளாஸ்க்கு வந்துட்டு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், என்னுடைய வெபினார் அட்டன் பண்ணுங்கள், மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அந்த மாஸ்டர் கிளாஸில் வந்துட்டு I'll tell you how to grow in your career, இது வந்து டீச் பண்ணுவேன். அட் த எண்ட் ஆஃப் த வெபினார் வந்து நான் வந்துட்டு என்னுடைய சில்வர் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன். Join my community. Let's get started on this journey. I will help you to achieve all of your career goals. That's my intention, and that's why I'm doing what I'm doing. Okay, so if you like this video, share this with your friends and just pay it forward, because sharing is caring. Okay, awesome. Thank you so much. With that being said, I'll see you in the next video. Bye bye.